நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு சராடெக் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த ரியல்மியோட ஒயர் இயர்ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்காக சொல்லி வாங்கியிருந்தேன். நானும் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, அதான் ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேக்கேஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபீல் த ரியல் பேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட பேஸ் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அதேமாதிரி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எந்தளவுக்கு பேஸ் இருக்கணுமோ கரெக்டாக அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்பெக்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேபிள் ஆர்கனைசர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்மளால் ஓரளவு ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் மேக்னெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டூயல் ஆடியோ கேபிள் வருதாமா. ஸோ அது ரொம்ப சிம்பிளாக எல்லாத்துலேயும் வர்றது தான் இதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே அளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக ஒரு எம்ஐ பேக்கும் ஒரு கிளாஸ் வாங்கியிருந்தோம். அதோட பேக்கேஜிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி இல்லாமல் இதோட பேக்கேஜிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நம்ம கையில் எடுக்கும்போது எந்தளவுக்கு அதிலே ஃபிட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகிடாமல் இருக்கிற மாதிரி பேக்கேஜிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குன்னே தனியாக ஒரு இதுமாரி கொடுத்து அதில் ஃபுல்லாக செட்டப் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. ஒயரோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ ஈஸியாக டேமேஜ் ஆகிடாது. ஓரளவுக்கு லைஃபும் வரக்கூடிய ஒயர் தான். நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒயரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளால் ஓரளவுக்கு ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. அடிக்கடி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம், அடிக்கடி நம்ம வந்து டிசபிள் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கூட நம்மளால் ஈஸியாகவே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக 3 வரும். அதாவது எக்ஸ்ட்ரா 2 டிப்ஸ் வரும். இயர்ஃபோனோட பார்த்தீங்கன்னா மீடியமாக ஒரு சைஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ மீடியம் சைஸே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து எந்த டிப்ஸ் வேணுமோ அது தப்பில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இயர்ஃபோனோட பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலரில் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்குறது வந்து ஒரு நல்ல ப்ரீமியமான லுக்கில் இருக்க மாதிரி இருக்குது. ரியல்மிங்கிற லோகோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க இயர்ஃபோனோட 2 சைட்லையும். பட் ஓரளவுக்கு யூஸ் பண்ணும்போதே அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அலைஞ்சிடும். இப்போ நான் ஒரு 10 நாள் யூஸ் பண்ண வரைக்குமே அது வந்து அந்த மார்க்கெலாம் அந்தளவுக்கு தெரியல, ஓரளவுக்கு அலைஞ்சிருச்சு. இதில் லெஃப்ட் ரைட் கண்டுபிடிக்கிறது அந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து லெஃப்ட் ரைட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு வந்து ரைட் சைடில் தான் மைக்கு வால்யூம் அட்ஜஸ்ட் பட்டன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு டைம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து காதில் நம்ம வச்சு பார்த்தோம்னாலே எது லெஃப்ட் ரைட்னு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிய போகுது. இருந்தாலும் ரைட் சைடில் மைக் கொடுத்துருக்கனால இதான் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாகவே எடுத்துக்க முடியும். இதோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நமக்கு எந்த அளவுக்கு சவுண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஓரளவுக்கு ஃபுல்லாக வச்சா தான் சவுண்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு 80% வைக்கிறோம், ஒரு 70% வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரு 80-85 போகும்போது வந்து ஓரளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க. கூடவே அதோட பேஸ் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ ரொம்ப அதிகமான பேஸ் இல்லை, ரொம்ப அதிகமான ஒரு லவுடான சவுண்டு கிடையாது. டீசெண்டான சவுண்டு, அது கூடவே டீசெண்டான பேஸும் கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஈஸியாக டேமேஜ் ஆகிடாது. ஓரளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. இதில் கொடுத்துருக்க 2 சைடு மேக்னெட்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஒன்றா வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் வந்து பாஸ் ஆகி ப்ளே ஆகும்ல, அந்த ஆப்ஷன்லாம் அதில் கிடையாது. நார்மலாக வந்து நமக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறத மேக்னெட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதனால பெரிய யூஸ் கிடையாது. யூஸ் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் அது கன்வீனியன்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இந்த இயர்ஃபோனில் மொத்தமாக 4 கலர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக், 2வது ப்ளூ, 3வது க்ரீன், 4வது ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 கலரில் இருக்குது. நம்ம கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான். மற்றபடி பட்டன்ஸோட ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டனை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் போகும். ஸோ அது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரி ரிவர்ஸ் வரதுக்கு மைனஸ் வந்து ஒரு ட்ரிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக மைக் வச்சு நம்ம கால் அட்டன் பண்ணுறது, ஆஃப் பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வாய்ஸ் அசிஸ்டண்ட்டையும் அதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒயரோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. அதில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஒயர் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகிடாத மாதிரி தான் இருக்குது. காதுலையுமே ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. எனக்கு இந்த இயர்ஃபோன்லேயே பிடிச்ச 2 விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதோட ஒயர் குவாலிட்டி நல்லா இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இயர்ஃபோன் அவ்வளோ சீக்கிரம் பின்ன விடாமல் ஈஸியாக வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இயர்ஃபோனோட ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ப்ரைஸில் மற்ற என்னெல்லாம் இயர்ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருந்தேன். ஸோ இதே ப்ரைஸில் மற்ற பிராண்ட்லேயும் நிறைய இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. எம்ஐயில் இருக்குது, போட்டில் இருக்குது, அதேமாதிரி பேசிக்காக நிறைய இதில் கொடுத்துருக்காங்க. ரியல்மிலே பார்த்தீங்கன்னா இது வந்து பட்ஸ் 2, இதில் வந்து பட்ஸ் நியூ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் கொடுத்துருக்காங்க. பட் இதை கம்பேர் பண்ணும்போது அந்த மாடல் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்க மாதிரி தெரியல. ஒருவேளை யாருக்காவது அந்த இயர்ஃபோனோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெண்டுமே கம்பேர் பண்ணி கூட ரிவ்யூ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து ரியல்மி வேண்டாம், மற்ற பிராண்டோட இயர்ஃபோன் வேணும், இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அதையும் வாங்கிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதையும் ரிவ்யூ பண்ணி போடலாம். ஸோ ஓவரால் இந்த இயர்ஃபோனை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. இதோட டிசைனுமே சரி, பில் குவாலிட்டியுமே சரி, நல்லா ஓரளவுக்கு லைஃப் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பேஸ் குவாலிட்டி அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸில் ஒரு ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு இயர்ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய பொருளோட ரிவ்யூ அடிக்கடி நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.